வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 30/9/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சிவனுக்கு உகந்த சிவராத்திரியும் நந்தி பெருமானுக்கு உகந்த பிரதோஷமும் இன்னைக்கு நாளுக்கு. இந்த சிவராத்திரியை போய் சிவனை பார்த்தீங்கன்னா மாலையில் சிவன் கோயில் சென்று அந்த அர்ச்சனைகள் ஆராதனைகள் இதெல்லாம் அர்ச்சனையை கண்ணால் பார்த்து ஆராதனை காதால் கேட்டால் செய்த பாவங்கள் விலகும், முன்ஜென்ம பாவங்கள் விலகும். நல்லா புரிஞ்சுக்கணும், முன்ஜென்ம பாவங்கள் விலகும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு பெண்களுக்கும் திருமணம் நடைபெறும், அதில் மாற்றம் இருக்காது. பிரதோஷ வழிபாடு அதை பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய நாள் பிரதோஷத்தில் நீங்கள் நந்தி பெருமானை தரிசிச்சிங்கன்னா அந்த பாலாபிஷேகம் நடக்கும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் தோஷங்கள் நிவர்த்தியாகும், கடன்கள் நிவர்த்தியாகும். சரிங்களா? அவசியம் சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் இன்று மாலை எல்லோரும் சந்தித்து அவர்கள் ஆசி வாங்கிக்கிங்க. இன்றைய நல்ல நேரம் இன்று மாலை 6:15 7:15 வரையும், பிறகு இன்று மாலை 3:15 4:15 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 9:15 10:15 வரையும், பிறகு இன்று இரவு 7:30 8:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் ராகு காலம். குளிகை நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 10:30 12 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:03 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று இரவு 8:43 வரை திரியோதிசி, அதன் பிறகு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:01 வரை மக நட்சத்திரம், அதன் பிறகு பூர நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 8 வரை கரசை கரணம், அதன் பிறகு இன்று இரவு 8:45 வரை வணிசை கரணம், அதன் பிறகு பத்திரை கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 9:01 வரை யோகம் சரியில்லை, அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 9:01 வரை உத்திராட நட்சத்திரமும், அதன் பிறகு திருவோண நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அச்சப்பட வேண்டியதில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ செய்த பணிகளை நீங்கள் செய்த வண்ணமே அப்படியே செய்யலாம். அதில் எந்த விதமான பாதிப்போ தடங்களோ வராதுங்க. சரிங்களா? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை 5310 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நமது தமிழ் சித்தர் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள. மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 5ஆம் இடத்திலே பாகிஸ்தானத்திலே சந்திர பகவான் வீற்றிருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குதுங்க. ஆமாங்க, இன்றைய நாள் புதையல் கிடைக்க வேண்டிய நேரம்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு. ஆமாங்க, இன்றைய நாள் இப்படி ஒரு அருமையான நாள். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். யாருக்கு? இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய எண்ணங்கள் அப்படியே பலிதமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு இறைவன் அருள் உண்டு. உங்களுக்கு முன்னோர்கள் ஆசியும் இன்னைக்கு உண்டுங்க. இன்னைக்கு சிவன் ராத்திரி, அதனால் முழுமையாக உங்களுக்கு அந்த பவர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுனால இன்றைய நாள் பரிசுக்கு நிகரான லாபங்கள், அல்லது நம்ம கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க புதப்பு கடந்து எடுத்தது மாதிரிம்மா, அது மாதிரி இன்றைய நாள் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு 4ஆம் இடத்திலே சந்திர பகவான். இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தனங்கள், பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. நீங்கள் விரும்பிய பொருள்கள் வாங்குவதற்கான சூழல் அமையும். சரிங்களா? வாங்கும் பொழிவு பொருள் தெளிவாகவும் நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய பொருளாகவும் இருக்கும். நீண்ட நாள் ஆசை அந்த பொருள் நீங்கள் பட்டிருப்பீங்க, அந்த பொருளை இன்றைக்கி வாங்கி சேர்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய குழந்தைகளின் ஆசைகள் இன்று நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு விருந்தோம்பல் இன்றைக்கி சிலருக்கு வாய்க்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இந்த நாளில் வெளியூர் அல்லது சிறிய பயணம் மேற்கொள்வதற்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு யோகம் இருக்குங்க. சரிங்களா? 4ஆம் இடத்து சந்திரன் இதெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல தேர்ச்சி. ஆமாங்க, முதிர்ந்த பொருள்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அனைத்து துறையிலும் முதிர்வு பெற்ற மாதிரி அனுபவம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அரைகுறை வேக்காடு, அரை வேக்காடு இப்படிலாம் சொல்லுவாங்க கிராமப்புறத்தில். ஆனால் அது மாதிரி இல்லாமல் இன்றைய நாள் தேர்ச்சி அடைந்த மிதுன ராசி அன்பர்களாக இன்றைக்கி இருப்பீங்க. எதிலும் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிறகு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு தேர்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்கும். 3ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்திலே உங்களுடைய சகோதர ஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரர் அல்லது பெரிய மூத்தவர் அவங்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஆக அனுபவம் இன்றைக்கி உங்களுக்கு உச்ச நிலையை அடையும், அதில் மாற்றம் இல்லைங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய நாளாகவும் வரவை மீறிய செலவாகவும் இந்த செலவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. 2ஆம் இடத்திலே சந்திரன், அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் செலவு அதிகரிக்கும். சுப செலவு தான், பயப்படாதீங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு ரெஸ்ட் கிடைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு சிறு ஓய்வு, உடலிலே ஒருவித மாற்றங்கள் இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் மதியம் 2 மணி வரலையும் சிறு ஓய்வு எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலையாகும். அதனால் இந்த ஓய்வு மட்டும் இன்றைக்கி எடுத்துக்கங்க. மற்றது எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். முதல் உங்களுடைய லக்னத்திலேயே ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார். அதனால் சிறு பிரச்சனைகள் இருந்தும் அதை ஓய்வு எடுத்திங்கன்னா சரியாக போயிடும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 12ஆம் இடத்திலே சந்திரன். அதனால் யார் மீதும் கோபம் கொள்ளாமல் சிரித்த இன்முகத்தோடு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்பது தான் இன்றைய நாளோட பலன். கடுமையான கோபம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த கோபத்துக்கு நீங்கள் அடிமையாகாமல் இருக்கிறது தான் கால சிறந்ததுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மை உங்களுக்கு அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் அரங்கேறக்கூடிய நாளாகவும், சிலருக்கு முன்னோர்களின் சொத்து விற்பனை அல்லது
பழைய வாகனங்கள் விற்பனை இதெல்லாம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக பணம் வருவதற்கான வாய்ப்பும் உண்டுங்க. 11ஆம் இடத்திலே சந்திரன். அதனால் இந்த பொருள் விற்பனை அல்லது வாங்குவதற்கான சாத்தியக்கூறு உண்டு என்பதை அறியணும். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெளியில் செல்லும் பொழுது அதற்கு தக்க எல்லா ஆவணங்களையும் எடுத்து செல்லுங்க. பொதுவாக குறிப்பாக சொல்லணும்னா வங்கி பேங்க் செல்கிறவங்க பணம் எடுத்து வருவதை ஜாக்கிரதையாக எடுத்து வரணும். பணத்தை கையாள்பவர்கள் நிச்சயமாக கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க, சரிங்களா? ஏன்னா மறதியின் காரணமாக தவற விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய அன்பர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய வார்த்தை பலிக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு உங்களுடைய செயல் அடுத்தவர்களால் பாராட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. ஆக இந்த நாளை பொறுத்தவரையிலும் 9ஆம் இடத்திலே உங்களுக்கு சந்திரன் இருக்கிறதுனால இன்றைய நாள் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 8ஆம் இடத்திலே சந்திர பகவான். ஆமாங்க, சந்திராஷ்டமம் உங்களுக்கு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் பக்தி வழியில் செயல்பட்டீங்கன்னா மிக சிறந்த நாளாக மாறுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் சிலருக்கு மன அமைதிக்காக அருகில் உள்ள ஜீவ சமாதிகள் சென்று அவர்களிடம் ஒரு 10 நிமிடம் அல்லது 5 நிமிடம், மந்திரங்கள் தெரியவில்லை பரவாயில்ல, போய் அமைதியாக எதையும் நினைக்காம சாந்தமாக இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு எனர்ஜி, புத்துணர்ச்சி இதெல்லாம் கிடைக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நீங்கள் மன அமைதிக்காக அருகில் உள்ள ஜீவசமாதி சென்று வருவது நல்லதுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு குழப்பம், தெளிவற்ற நிலை இதெல்லாம் காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இனம் தெரியாத ஒரு சலனம் மனதிலே இன்னைக்கு தோன்றும். அந்த சலனம் மதியம் 3 மணி வரையும் நீடிக்கும். அந்த சலனம் 3 மணிக்கு பிறகு நல்லாயிடுவீங்க. அது வரலையும் ஒருவித கலக்கம், ஒரு சுணக்கம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்திலே சந்திரன். ஆமாங்க, உங்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட வரன் தேடுபவர்களுக்கு இது வருமா, இது வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, அது மாதிரி ஒரு இழுபறியான எண்ணங்கள், செயல்பாடுகள் இதெல்லாம் இருக்கும். மதியம் 3 மணிக்கு பிறகு இந்த நிலைமை மாறும் என்பதை அறியணும். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அலுவலகத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிலருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தை மாற்றத்துக்கான வாய்ப்பும் சிலருக்கு அமையுங்க. இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் 6ஆம் இடத்திலே சந்திரன். அதனால் உங்களுக்கு இடம், வேலை இதெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.